வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்ட் 2 வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம். ஸ்டாக் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஆல்ரெடி பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதுல டெலிகிராம் ட்ரிகர் எப்படி பண்றதுன்னு தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதோட ஃபாலோட் வெர்ஷன் தான் இன்னைக்கு பார்ட் 2 நான் வீடியோ ரிலீஸ் பண்ண போறேன். டெலிகிராம் ட்ரிகர் பார்க்காதவங்க டெஃபினட்டா போய் பார்த்துருவாங்க. அப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஏன் யூஸ் பண்ணி டெலிகிராம் ட்ரிகர் மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி நீங்க நிறைய பாட் ரெடி பண்ணலாம். என்னடா பார்ட் 2 வீடியோ காட்டுக்குள்ள இருந்து பண்றான்னு பாக்குறீங்களா? அப்கோர்ஸ் காட்டுக்குள்ள இருந்து இல்லங்க, நீங்க எங்க இருந்துனாலும் இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி நீங்க சிம்பிள் பாட் ரெடி பண்ண முடியும். அதை எப்படி பண்றது அப்படின்றது மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணணும். 5 to 10 மினிட்ஸ்ங்க. வாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாமா? வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோங்க. பார்ட் 1 அனாலிசிஸ்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஸ்டாக் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றனால. ஸோ டெலிகிராம் ட்ரிகர் எப்படி பண்றது நம்ம பார்த்து முடிச்சிட்டோங்க. ஃபாலோட் பை பார்ட் 1 பார்ட் 2ல என்ன பண்றோம்னா ஒரு குவிக் சார்ட் எப்படி கிரியேட் பண்றது, அந்த குவிக் சார்ட்டை வந்து நீங்க எப்படி கூகுள் டிரைவ்க்கு அப்லோட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு ஃப்ளோ பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறோம்னா ஒரு இன்புட் ட்ரிகர்ல இருந்து HTTP ரெக்வஸ்ட் எப்படி டேட்டா எடுத்து அண்ட் தென் அந்த டேட்டாவை எப்படி டவுன்லோட் அதாவது சார்ட்டா டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏஜென்ட்ல வந்து ஃபீட் பண்ணி ஓப்பன்ஏஐயோட ஹெல்ப் மூலமா அந்த அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அனாலிசிஸ் எப்படி திருப்பி டெலிகிராம் ட்ரிகருக்கு அனுப்புறதுன்றதாங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோ டைரக்டா போனீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ட்ரிகர்ல நான் எதுவும் கான்ஃபிக் பண்ணிக்கல, இது நத்திங் பட் ட்ரிகர் அப்படின்றனால இதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த எடிட் ஃபீல்ட்ஸ்ல நீங்க ட்ராக் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஜேசன் டேட்டா ஃபீட் பண்ணணும். அதாவது ஜேசன் டேட்டா ஃபார்மேட் நீங்க கொடுத்துக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் போக போகுது. ஸோ எனக்கு ரெண்டு விதமான இருக்கு. ஒன்று வந்து லேபிள்ஸ் அண்ட் தென் வந்து சேல்ஸ் டேட்டா அப்படின்ற ரெண்டு கீஸ் இருக்கு. அந்த கீஸை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்க, பேக் டு கேன்வாஸ். இப்போ குவிக் சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் செட் பண்ணியிருப்பேன். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஜேசன் டேட்டா லேபிள்ஸ் அண்ட் ஜேசன் டேட்டா சேல்ஸ் டேட்டா அப்படின்ற லேபிள்ஸ் அரே அண்ட் டேட்டா ரெண்டுத்தையுமே நான் வந்து இங்கே ஒய் ஆக்சஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சஸ்ன்ற மாதிரி செட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் சார்ட் டைப் எப்படி இருக்கணும், லைன் சார்ட்டாக இருக்கணும், ஆட் லேபிள்ஸ் வந்து ஃப்ரம் அரேலேருந்து இருக்கணும், அவுட்புட் வந்து டேட்டாவாக இருக்கணுன்றதையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இது மறக்காமல் நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வியூ சார்ட் கிடைக்கும். சரிங்களா, பேக் டு கேன்வாஸ். ஸோ இந்த கிரியேட் பண்ண சார்ட்டை எப்படி கூகுள் டிரைவ்க்கு அனுப்புறது? எஸ், அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு கிரியேட் ஒன் கூகுள் டிரைவ் அக்கௌண்ட்டுங்க. அந்த அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் லேட்டராக சொல்கிறேன். பட் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். OAuth டைரக்ட் URL கான்ஃபிக் பண்ணணும், கிளைண்ட் ஐடி கான்ஃபிக் பண்ணணும், கிளைண்ட் சீக்ரெட்டும் கொடுக்கணும். ஸோ இந்த கிளைண்ட் ஐடி அந்த கிளைண்ட் சீக்ரெட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் லேட்டராக சொல்கிறேங்க. பட் பார்த்து வச்சுக்கோங்க, இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட ஐடியும் சீக்ரெட்டையும் பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத. நவ் பேக் டு கேன்வாஸ். இப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஃப்ளோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர், அதாவது இன்புட் ட்ரிகர் இருக்கு. ஸோ இந்த ட்ரிகரில் நத்திங் பட் நான் எதுவும் பண்ணல, அக்செப்ட் ஆல் டேட்டான்னு கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜேசன் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அண்ட் தென் டிஃபைன்ட் யூஸ் ஃபீல்டிங் பிலோன்னு இருக்கு. ஸோ உங்கள் கஸ்டமைஸ்டு டேட்டாவும் நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஜேசன் எக்ஸாம்பிளும் நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு அக்செப்ட் ஆல் டேட்டா போதும் அப்படின்னீங்கன்னா பேக் டு கேன்வாஸ். அகைன் HTTP ரெக்வஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா HTTP ரெக்வஸ்ட் நத்திங் பட் எதுவுமே கொடுக்கல, ஒரு கெட் URL கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் இந்த மாதிரி ஒரு URL நீங்கள் வந்து வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். அந்த வெப்சைட்லேருந்து எடுத்த டேட்டாஸ் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் அனாலிசிஸ் டிஃபால்ட் டேட்டா இருக்கும். ஸோ டேட், ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ், வால்யூம்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான டேட்டாங்க. ஸோ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நீ ரெக்வஸ்ட் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லியிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்த வெப்சைட்ஸ் எந்த லிங்க் இருந்தாலும் நீங்கள் இந்த URL இங்கே கான்ஃபிக் பண்ணிக்கலாம். சிம்பிளுங்க, என்ன டைப் ஆஃப் போஸ்ட்ன்றது நீங்கள் கொடுக்கணும், மெத்தட்ன்றது கொடுக்கணும் அண்ட் தென் URL பிளேஸ் பண்ணிவிட்டு சென்ட் பாடின்னு நீங்கள் ஜேசான் என்ன ஜேசான் கொடுக்குறீங்களோ அந்த ஜேசான் தாங்க உங்களுக்கு பாடியில் சென்ட் ஆகும். இஃப் தட் URL இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நமக்கு லோட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இமேஜ் எங்கே இருக்குன்னா சார்ட் PNGன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது Q1, Q2, Q3 அண்ட் Q4 இந்த இமேஜ் இப்படி லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது தாங்க அவுட்புட். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சார்ட் நீங்கள் கொடுக்கணுமோ, அது என்ன மாதிரி டேட்டாஸ் கொடுக்கணுமோ அந்த டேட்டாஸ் கொடுத்து நீங்கள் ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த சார்ட்டை வந்து கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் டிரைவ் இல்லை, நீங்கள் எதுனாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அகைன் பேக் டு மை ஒர்க் ஃப்ளோவில் போய் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சது. இந்த ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரிகர் பண்ணி பார்க்க போகிறோம். இதை ட்ரிகர் பண்ணுறதுல என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம என்ன இமேஜ் கொடுத்துருக்கோமோ அந்த இமேஜ் இங்கே ஹாட் கோட் பண்ணியிருக்கோம். அந்த இமேஜை வந்து அனலைசிஸ் பண்ணிவிட்டு அகைன் எனக்கு டெலிகிராமுக்கு அனுப்புதான்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் டெலிகிராம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் செக் பண்ணிக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் ஐ ஓப்பன் டு டெலிகிராம். இதை ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் ஆல்ரெடி நான் ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் வந்திருக்கு. பட் அகெயின் ஐ ஹேவ் டு ட்ரிகர் அண்ட் தென் சென்ட் இட் லைக் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ நடக்குது. நம்ம டெலிகிராம் போயிடலாம். இட் இஸ் ப்ராசஸிங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ தான் இதோட டேட்டா ப்ராசஸ் பண்ணி வரும். பிகாஸ் அந்த இமேஜ் கம்ப்ளீட்டாக அதை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவுட்புட்டை டெலிகிராமுக்கு அனுப்புங்க. ஸோ டெலிகிராம் அனுப்புறதுக்கு என்னன்னா இந்த பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு முடிஞ்சுது. பட் எடிட்டிங் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் மேனுவல் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதை நான் அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பட் டெலிகிராமுக்கு சென்ட் பண்ண வேண்டிய டேட்டா டெலிகிராமுக்கு அனுப்பியாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெலிகிராமுக்கு வந்திருக்கு ஆல்ரெடி. நம்ம ஆல்ரெடி பார்த்த டேட்டாவோட இந்த டேட்டாவும் ஆட் ஆயிருக்கும். இஃப் ஐ வாண்ட் ரெஃப்ரெஷ் இட், ரெஃப்ரெஷ் அண்ட் ஷோ பேக் அகைன். பாருங்க. ஸோ இதுலேருந்து
ஃபர்ஸ்ட் டேட்டாங்க. இதுலேருந்து ஃபர்ஸ்ட் டேட்டா 1 2 3 4ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சம்மரி ஆஃப் தி vertical hold and make it tight low volatility. இது வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா நமக்கு இப்போ வந்தது. இது ஆல்ரெடி முன்னாடியே நான் டெஸ்ட் பண்ணதில் வந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா வந்துட்டே இருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனாலிசிஸ் ஆஃப் சார்ட்டும் நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட கஸ்டமைஸ்டு ஸ்டாக் அனலைசிஸை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு அதை உங்களோட ட்ரிகர், அதாவது உங்களோட டெலகிராம் சாட்பாட்டோ இல்லைன்னா வாட்ஸ்அப் சாட்பாட்டோ இல்லைன்னா வேறு எந்த விதமான சாட்பாட்னாலும் ஸ்லாக், டீம்ஸ் எது கூட இன்டெகிரேட் பண்ணாலும் இன்டெகிரேட் பண்ணி உங்களோட ஸ்டாக் அனலைசிஸை இந்த மேட்டர் ஆஃப் 2 or 5 minutes நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோஸில். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.